நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போது சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் சம்பவம் நடக்குது. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஏதோ ஒரு லெட்டரையோ ஏதோ ஒன்று ஒரு மனு மாதிரி தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. நிறைய இடங்களில் நம்ம அது மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ அதே போல் தான் சென்னை ஏர்போர்ட்லேயும் ஒரு ரசிகர் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி எழுதி தலைவர்கிட்ட கொடுத்தாரு. தலைவரும் அதை வாங்கிக்கிட்டு கடைசியாக அதை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க. தலைவர் அரசியல்லையும் இல்லை, எந்த ஒரு பெரிய பதவியிலையும் இல்லை. இருந்தாலும் அவரை நம்பி அவர்கிட்ட சொன்னால் நம்மளோட கஷ்டம் தீரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. தலைவர் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால தானே இவங்க போய் லெட்ரு கொடுக்குறாங்க. எல்லா நடிகர்கள்ட்டையும் எல்லாரும் போய் இந்த மாதிரி கொடுக்கறது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. ரொம்ப வருஷமாகவே தலைவர் அவரால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் யாருக்கும் சொல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு தலைவர் உதவி செய்கிறது வெளியே தெரியாது. இப்போல்லாம் எல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதை விளம்பரப்படுத்துவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் தலைவரை பொறுத்தவரையும் அவர் உதவி செய்கிறது அவருடைய ஆத்ம திருப்திக்காக தான் பண்ணுறாரே தவிர மற்றபடி பேருக்கோ புகழுக்காகவோ இல்லை. அதனாலேயே சில குரூப் இப்போ வரையும் ரஜினி தமிழ்நாட்டுக்கு என்னப்பா செஞ்சார் அப்படின்னு கமெண்ட்டில் கதறிட்டு தான் இருப்பாங்க. சரி, கதறவங்க கதறட்டும். ஏன்னா தலைவர் சொல்கிற மாதிரி குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை. நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.